Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து study of transformer T5 அதுக்கப்புறம் BART மாடல் பற்றி பார்க்க போகிறோம். BARTன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு நான் போன வீடியோலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். என்கோடர் டிகோடர் மாடல் வச்சு நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அது வெக்டார் பேசிஸில் மாற்றிட்டு அந்த வெக்டாரை வந்து டிகோடர்கிட்ட கொடுத்து ஆன்சரை வந்து ஃபெட்ச் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்கும். இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். இது ஆல்ரெடி கிளியராக பார்த்தாச்சு. இப்போ வந்து T5 அதுக்கப்புறம் BART மாடல்னா என்ன, அதோட அவுட்புட் வந்து என்ன, பைத்தான் கோடிங் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 4 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணிடுங்க. இப்போ T5 அப்படின்னா என்னென்னா டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா, இது வந்து ஒன்லி நம்ம இன்புட் வந்து டெக்ஸ்ட் தான் கொடுப்போம், அவுட்புட்டும் வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கலாம், ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ப்ரிஃபிக்ஸ் வந்து கொடுக்கலாம். இவ்வளோ தான் வந்து T5. இது வந்து NLP டாஸ்க்கு தான், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கலாம். இது எல்லாமே டெக்ஸ்ட்டு தான், வேறு எதுவுமே நீங்கள் இதில் கொடுக்க முடியாது. இப்போ இன்புட் கொடுத்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் பவர்ஃபுல் மாடல்ஸ்னு கொடுத்திங்கன்னா அவுட்புட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் எஃபெக்டிவ் மாடல்ஸ். நீங்கள் எந்த ஸ்பெசிஃபிகேஷனில் கேட்குறீங்களோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் அது வரும். இதோட அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன். இப்போ இங்கிலீஷில் கொடுக்குறத தமிழில் மாற்றி கொடுக்கும், அந்த மாதிரி லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நடக்கும். டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் அதே தான். பவர்ஃபுல் மெத்தடுக்கு இன்னொரு வேர்டு வந்து எஃபெக்டிவ் மாடல் இல்லையா, அதே தான் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேறு வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கும். டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் அப்படின்னா என்னென்னா டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப பெருசாக கொடுக்குற பேராகிராஃபை அவங்களுக்கு குட்டியாக 2 இதாக வந்து கிறிஸ்பியாக கொடுத்துரும் 2 லைனில். அடுத்து கொஷின் ஆன்சரிங். நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்களோ அதுக்கு வந்து ஆன்சர் ஃபெட்ச் பண்ணி கொடுக்கும். டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், அதாவது டெக்ஸ்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணியும் நமக்கு வந்து கொடுக்கும். இதுதான் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட். பார்ட்னா என்னென்னா பை டைரக்ஷனல் அண்ட் ஆட்டோ ரிக்ரெசிவ் டிரான்ஸ்ஃபார்மர். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பை டைரக்ஷனல் அண்டு ஆட்டோ ரிக்ரெசிவ் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து டீநாய்ஸ் பண்ணிவிடும் நீங்கள் கொடுக்குற இன்புட்டை. அதே போல் அவுட்புட் வந்து உங்களுக்கு பை டைரக்ஷனலாக இருக்கும். ஓகேவா, இதில் வந்து என்கோடர் வந்து பெர்ட். இதோட பெர்ட்டுன்ற மாடல் தான் வந்து இதோட என்கோடர். டீகோடர் வந்து நம்ம ஜிபிடியில் இருக்கிற ஆட்டோ ரிக்ரெசிவ் டீகோடர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கரப்டட் டெக்ஸ்ட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, உங்கள் டெக்ஸ்ட் இன்புட் வந்து கரப்டடாக இருந்ததுன்னா அதை வந்து இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கரெக்டான சென்டென்ஸாக கொடுக்கும். அடுத்து இது முக்கியமாக எது யூஸ் பண்ணும் அப்படின்னா நாய்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணும். அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இதாகும்னா டோக்கன் மாஸ்கிங், சென்டென்ஸ் பெர்முட்டேஷன். இதெல்லாம் வந்து நம்ம NLP பேசிக்ஸ் வீடியோலேயே வந்து பார்த்துட்டோம் என்னென்னு. ஸோ நீங்கள் அதை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஒர்க்கிங்க்கு வந்து இன்புட் டெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கரப்டடாக கொடுத்தோன்னா அது என்கோடர் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா அது டீகோடரில் செலுத்தி நமக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக வந்து அது திரும்ப கொடுக்கும். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் சம்மரைசேஷன், டெக்ஸ்ட் ஜெனரேஷன், டயலாக் சிஸ்டம், மெஷின் டிரான்ஸ்லேஷன். மெஷின் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுன்றதையும் வந்து இது நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து இதோட அப்ளிகேஷன். இப்போ இதோட கம்பேரிசன் பார்த்துடலாம். ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னா என்கோடர் டிகோடர் ரெண்டுக்குமே என்கோடர் டிகோடர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இது டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா டெக்ஸ்ட் வெளியே வரும். இது வந்து கரப்டடு டெக்ஸ்ட், அதாவது டீநாய்சிங் ஆட்டோ என்கோடர். கரப்டட் டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா கரெக்டான டெக்ஸ்ட் வந்து பார்ட்டில் வெளியே வரும். இதோட இன்புட் ஃபார்மட் வந்து இது டெக்ஸ்ட்டாக இருக்கும், இது வந்து கரப்டட் டெக்ஸ்ட்டாக இருக்கும் இன்புட். ஓகேவா, பெஸ்ட் ஃபார் இது எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் NLP டெக்ஸ்ட் ஜெனரேஷன். புதுசாக ஒரு டெக்ஸ்ட்டை ஜெனரேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்டுன்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு டேட்டா செட் வந்து நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் தானே நம்ம கொடுக்க போகிறோம், அதனால இது C4ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து கஸ்டம் நாய்ஸி டேட்டா செட். எந்த நாய்ஸி ஆர் கரப்டட் டேட்டா செட் வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட கம்பேரிசன். இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம இது பண்ணணுன்னாலும் மெஷின் டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை வந்து நம்ம இன்புட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறணும். ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இம்போர்ட் பைப்லைன். இது வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு T5 பார்ட்டெல்லாம் ரன் ஆகும். இது வந்து நான் கூகுள் கொலாபில் ரன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பைத்தான் இது இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிரான்ஸ்லேட்டர் ஈக்குவல் டு பைப்லைன் டிரான்ஸ்லேஷன் N2FR மாடல் T5 மாடல் இதெல்லாம் வந்து நீங்கள் பில்டின் ஃபங்க்ஷன் எழுதிக்கணும்.
டெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறோன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஆர் பவர்ஃபுல் டூல்ஸ். இதோட அவுட்புட் என்ன நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா இது எப்படி மெஷின் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அவுட்புட் வந்து கொடுன்னு சொல்லி கேட்குறோம். ஸோ பிரிண்ட் அவுட்புட் ஆஃப் 0 அண்ட் டிரான்ஸ்லேஷன் டெக்ஸ்ட் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம கேட்குறோம். இதுக்கோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ ரன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா மெஷின் வந்து அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஆல் பவர்ஃபுல் டூல்ஸ் அப்படின்றத மெஷின் வந்து இந்த மாதிரி இது பண்ணிடுவோம். இந்த நீங்களும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வந்து லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஹக்கிங் ஃபேஸ் வழியாக ரன் பண்ணிங்கன்னா, நான் கூகுள் கொலாபில் ரன் பண்ணியிருக்கேன், இந்த ஆன்சர் வந்திருக்கு. நீங்களும் வந்து இது மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு வரலன்னா சாட் ஜிபிடிலையும் நீங்கள் போட்டு அதுவே வந்து இப்போல்லாம் கோடிங்லாம் தந்துடுது இல்லையா, போட்டு ரன் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடைக்கும். அடுத்து T5 மாடல் வந்து எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வந்து T5 மாடல். இதுக்கு வந்து நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம், அதை ஆன்சர் பண்ணுது. இதில் நான் வந்து ப்ரோக்ராம்லேயே ஆன்சரும் கொடுத்துட்டேன். அது அந்த ஆன்சரை வந்து அதிலேருந்து ஃபெச் பண்ணுற மாதிரியான மாடல் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் இஸ் ஈக்குவல் டு T5 ஸ்மால். இங்கே தான் நம்ம T5 மாடலை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இது கான்டெக்ஸ்ட் வந்து நான் இவ்வளோ பெரிய பேராகிராஃபாக கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து இன்புட் வந்து இன்புட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கொஷின் என்னவோ அதை எழுதிட்டு கண்டெக்ஸ்ட் வந்து கண்டெக்ஸ்ட் கொடுத்துரும். இங்கே கொஷின் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஷின் இஸ் ஈக்குவல் டு வாட் டஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்ஷூர்ஸ். நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கேன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் அ கிரிட்டிக்கல் ஃப்ரேஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இட் என்ஷூர்ஸ் சாஃப்ட்வேர் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி பை ஐடென்டிஃபைங் டிஃபெக்ட்ஸ் அண்ட் எரர். இது சின்னதுனால உங்களுக்கே வந்து ஆன்சர் தெரியும். சாஃப்ட்வேர் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி தான் ஆன்சர்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஃபார்மட் இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்குறோம். கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு அந்த கண்டெக்ஸ்ட்லேருந்து எடுன்னு சொல்லியிருக்கோம். ஜெனரேட் ஆன்சருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் கொடுத்துருக்கேன். இன்புட் டெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நியூ டோக்கன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20, டூ சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகேவா? T5 மாடலோட ஆன்சர் வந்து நான் கேட்ட கொஷின் வந்து எது வந்து அதோட ஃபங்க்ஷன் கேட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். சாஃப்ட்வேர் குவாலிட்டி அண்டு ரிலையபிலிட்டி தான் ஆன்சர்னு கொடுத்துருக்கு. ரன் டைமில் ப்ரோக்ராம் கொடுத்தும் நீங்கள் வந்து ஆன்சர் வாங்கலாம். அதுக்கும் வந்து ப்ரோக்ராம் கோடிங் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம கொடுக்கும் போதே வந்து ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம ஆன்சர் எடுத்துருக்கோம். இங்கே பார்ட்லேயும் நம்ம வந்து லைப்ரரி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இம்போர்ட் பைப்லைன் கொடுத்துக்கிறோம். இப்போ பைப்லைனை வந்து பார்ட்டில் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? சம்மரைசேஷன் அப்படின்றத பண்ணிவிட்டு இது என்ன மாடல், பார்ட் லார்ஜ் CNN மாடல், இதை வந்து நம்ம லோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து இதிலே கொடுக்குறோம், கோடிங்லேயே நம்ம டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரன் டைம்லையும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோடிங்கை கொடுத்து அதையும் ரன் பண்ணி பார்க்கலாம். அதையும் நீங்கள் வந்து ஆப்பாக வந்து டெவலப் பண்ணலாம், ஒரு சின்ன ஆப் மாதிரி டெவலப் பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு இது பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் வந்து நான் என்ன கேட்குறேன்னா நீ இதை வந்து சம்மரைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சம்மரைசரை ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட்டாக சம்மரைஸ் பண்ணு. மேக்ஸிமம் லென்த் வந்து எனக்கு 40 இருக்கணும், மினிமம் லென்த் வந்து 20 இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. டூ சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இது மாதிரி எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது நீங்கள் என்ன இது வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பிரிண்ட் சம்மரி இஸ் ஈக்குவல் டு சம்மரி டெக்ஸ்ட். இப்போ வந்து இது பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது நான் ரன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் நான் அதை வந்து சம்மரைஸ் பண்ணி எனக்கு கேட்ட லென்த்தில் அது வந்து குட்டியாக கொடுத்துருக்குது. ஓகேவா? இவ்வளோதாங்க. இதுதான் வந்து T5 பார்ட்டு அந்த மாடலோட ப்ரோக்ராம், பைத்தான் கோடிங் அண்டு ரன் டைம். நீங்களும் வந்து ரன் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த சீரீஸ் ஆஃப் த LLMல பார்க்கலாம். பாய்.